வணக்கம் நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். காலைல எந்திச்ச உடனே ஒரு பூஸ்ட்ட போட்டு தெம்பாடுறான்னு உட்கார வச்சுட்டாங்க. கொஞ்சம் டைம் இருந்தனால புஷ் ஒரு 20 எடுத்தேன். ஸ்குவாட் ஒரு 20 எடுத்தேன். ஆனா ஸ்குவாட போட முடியல. ஏன்னா, இருந்த நேரம் அதாவது அவ்வளோ கேவலமா பண்ணேன்னு சொல்ல வரேன். அதுக்கப்புறம் தம்பிள்ஸ் தூக்குனத கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு இருந்தேன். நம்ம கமெண்ட்ஸ்ல வெயின்ஸ்ன்னு வருவாரு பார்த்தீங்களா? அவருக்கான கிஃப்ட் தான் இது. 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுமே குளிர் தரல. ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணனால அந்த குளிரு அதாவது அந்த வேர்வைக்கு குளிர் அவ்வளவுக்கு தெரியல. 4:30க்கு என்னடா உனக்கு வேலைன்னு கேட்டீங்கன்னா, மருதமலை போறனால தான் 4:30க்கு சீக்கிரம் எழுப்பி விட்டாங்க. அங்க ஒரு 4 விளக்கே ரூ. 70 என்னமோ சொல்றனால வீட்ல இருந்தே விளக்கெல்லாம் பார்சல் கட்டிட்டாங்க எங்க அம்மா. அதுக்கப்புறம் நம்ம 3வது கையும் தூக்கி தோள்ல போட்டுட்டு 5 மணி போல கிளம்பியாச்சு. 5 மணிங்கிறது 5 மணி தானேன்னு தோணுது. ஆனா எந்த ரோட்லயுமே ஆள் நடமாட்டமே இல்ல. லைட் எல்லாம் அவ்வளவுக்கு இல்ல. அப்புறம் கோயிலுக்கு போய் பார்த்தா 7 மணிக்கு தான் கதவு திறப்பேன்ட்டாங்க. அதுக்குள்ள அங்க வண்டியில இருக்கவங்கலாம் ஹாரன் அடிச்சு எப்படியோ திறக்க வச்சு, எப்படியோ நாங்களும் கோயில்ல போய் நிம்மதியா தரிசனம் பண்ணிட்டு, திருப்தியா கிளம்பி வர வழியில ஒரு டீ கடையில ஆல்ரெடி எங்கள விட்டுட்டு எங்க அம்மாவும், எங்க அப்பாவும் சாப்பிட்டுருக்காங்க. நல்லா இருக்குன்னு சொன்னனால, அங்க 2 வடைய சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆகையால் காலையிலத்துக்கு பசிக்கல. அப்புறம் ஹோம்ல செம்பருத்தி செடி 2 இருந்தது. அதாவது செம்பருத்தி பூ வந்தனால சாமிக்கு எடுத்து வச்சுட்டு, வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் முடிய ரசிச்சுக்கிட்டே இருந்துட்டேன். இந்த ஃபோன்னால ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு. அதெல்லாம் டென்ஷன்ல மத்தியானம் கொஞ்சம் தூங்குனேன். 5 மணி சம்திங் தான் எந்திரிச்சேன். அப்புறம் டீய குடிச்சுட்டு, அதாவது பூஸ்ட்ட குடிச்சுட்டு சும்மா உட்காந்துருந்தேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபோன்ல இருந்து நம்ம ஏத்துறது கூட எப்படியோ நான் இந்த பென்ட்ரைவ்ல ஏத்தி என் ஃபோனுக்கு கொண்டு வந்துடுறேன். ஆனா சில வீடியோலாம் வரமாட்டேங்குது. எரர்ன்னு நம்மள மட்டை பண்ணுது. ஒரு மாரி மண்டையே கொல கொலன்னு இருக்கு இந்த ஃபோன்னால. நாளையிலேருந்து என் ஃபோனுக்கே மாறிடலான்ட்டு இருக்கிறேன். என் ஃபோனுக்கு துரோகம் பண்ணது என் தப்பு தான். நாங்க 4 பேருமே இருக்க சொத்தெல்லாம் அழிச்சது இந்த ஒரு டீ கடையில தான். எப்பயுமே நடுவுல டீ கடைக்கு போய் காசெல்லாம் முச்சிருவோம். காசு வந்தா டீ கடை, காசு இல்லைன்னா டீ கடைன்னே எங்க வாழ்க்கை போயிடும். அடுத்த விளாக்ல பார்க்குறேன். டாடா!